கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்தி பாஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி என்று சொல்லி நம்ம வாசித்த இடத்துல வந்தது. அதனால் அந்த தேவனுடைய பெட்டி அல்லது கர்த்தருடைய பெட்டினா என்ன என்று சொல்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்க்கலாம். அதற்கு பிறகாக செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். யாத்ராகமம் 37வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பெசலேயேல் சித்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அப்போ கர்த்தருடைய பெட்டிங்கிறது இங்கே படத்தில் காட்டப்பட்டது போல் அது ஒரு பெட்டி, அது மரத்தினால் உண்டாக்கப்பட்டது. அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம். இது எதில் இருக்குன்னா யாத்ராகமம் 37வது அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவரே மோசேக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெட்டியை பண்ணணும்னு. அதனால் அவர் அந்த வேலையெல்லாம் நல்லா செய்ய தெரியக்கூடிய மனுஷர்களை கூப்பிட்டு அதை செய்ய சொல்கிறாரு. அப்போ பெசலேயேல் என்கிறவர் ஒரு பெட்டியை செய்தார். அது சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டது. 2வது வசனம் யாத்ராகமம் 37:2. அதை என்ன செய்தாங்கன்னா, அதை உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி, அப்படின்னா அதை கோல்டு பிளேட்டிங் பண்ணுறாங்க. அந்த படத்தை பார்க்கலாம். இட் வாஸ் பிளேட்டட் வித் கோல்டு. எப்படி முலாம் பூசுறேன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இதை என்ன செய்கிறாங்க, அந்த பெட்டியை தங்கத்தினால ஒரு பிளேட்டிங் பண்ணுறாங்க. ஓகே, முலாம் பூசவில்லை, கோல்டு பிளேட் வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து 4 ரிங்கு பொண்ணு ரிங்கு பண்ணுறாங்க. அந்த ரிங் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பெட்டிக்கு அடியில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா 2 கோல் அதுக்குள்ளே விடணும். அதுவும் சித்தி மரத்தினால் ஆனது. அதையும் தங்கத்தினால பிளேட் என்ன செய்கிறாங்க, மூடுறாங்க. எதுக்காகனா அதை முன்பாக 2 பேர் பின்பாக 2 பேர் அவங்களுடைய தோளில் வச்சு சுமந்துட்டு போகிறதுக்காக. அதற்கு மேலாக 2 பேர் குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அது யார் அப்படின்னு பார்த்தா அது சேருபீன்கள். அதையும் என்ன செய்கிறாங்கன்னா பொன் தகட்டால் மூடி இருக்கு. இப்போ அந்த 5வது வசனம், அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களில் பாய்ச்சினான். அதான் அந்த 4 வளையங்கள் இருக்குது. 2 வளையங்கள் 2 சைடில். கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான். அது 2.5 முழ நீளமும் 2.5 முழ அகலமும் உள்ளது. கிருபாசனம் சொன்னால் அந்த 2 ஜீவன்களை பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த மூடி, அது கிருபாசனம், அதுக்கு பேர். அதையும் எதால் பண்ணாங்களா, பொன்னினால் பண்ணினார்கள். தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே, அது 2 என்னதுன்னா அது கேருபீன்கள். அப்போ அந்த கேருபீன்கள் என்ன செய்தா, தங்களுடைய ரெக்கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு கிருபாசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் தங்க தகடுகளால் செய்கிறார்கள். ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். அப்போ இந்த 2 கேருபீன்களும் அந்த கிருபாசனத்தின் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மூடிக்கு பேர் கிருபாசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுவர்களும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாய் இருந்தது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது. இப்போ அந்த பெட்டி இருக்குன்னா இங்கே ஒரு கேருபீன், இங்கே ஒரு கேருபீன். இந்த 2 கேருபீன்களும் ஒன்று பார்த்த மாதிரி அந்த முகம் கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அதையும் அதுக்கப்புறம் மேஜையையும் சித்தி மரத்தால் பண்ணினான். அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டம். பாருங்கள், அதுக்கு சட்டம் இருக்குது இல்லையா, அந்த பெட்டியை அப்படியே சும்மா விட்டுடல, அதுக்கு சட்டம் இருக்குது. அதற்கு பிறகு பொன் திறனை உண்டாக்கி 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 கால்களுக்கும் இருக்கும் 4 மூலைகளிலும் தைத்தான். அப்போ அந்த பெட்டியை கீழே வைக்கிறதுக்கு கூட 4 மூலைகளில் என்ன செய்கிறாங்களா, 4 கால்கள், அதாவது அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ஷூஸ்னு, அந்த மாதிரி பண்ணாங்க. மேஜை சுமக்கும் அந்த தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவர்களை பொன் தகட்டால் மூடி மேஜை மேல் இருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுக்கள், அதன் தட்டுக்கள், தூபகரண்டிகள், அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான். குத்து விளக்கு பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். இதெல்லாம் அவன் செய்கிறான். அப்போ தேவனுடைய பெட்டி,
இல்லை, கர்த்தருடைய பெட்டிங்கிறது சித்தீம் மரத்தினால் உண்டாக்கப்பட்டது, பொன் தகட்டினால் மூடப்பட்டது. அதில் என்ன இருந்துச்சுன்னா, மேலே கிருபாசனம் இருந்தது. அந்த பெட்டிக்கு பேர் கிருபாசனம். அதை எப்படி தான் சுமக்கணும்னா, லேவியர்கள், அதாவது தேவனுடைய ஊழியர்கள் தான் அதை சுமக்க வேண்டும். வேற யாரும் அதை சுமக்க முடியாது. அதை சுமந்தா கர்த்தர் அவர்களை அடிப்பார். அது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை தூக்க முடியும். அவங்களுக்கு விசேஷத்தை ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறது தான் அதை தூக்க முடியும். இந்த கிருபாசனத்துக்குள்ள என்ன இருந்துச்சு, இல்லை அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி எபிரேயர் 4:9 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:9 யாராவது வாசிக்கலாம்? ஹீப்ரூஸ் 9:4. பொன்னால் செய்த தூப கலசம் ஓகே. அந்த பெட்டியிலே கற்பலைகளும் இருந்தன. அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு அப்படின்னா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதாவது ஒரு பெரிய ஒரு பொண்ணில் செஞ்சப்பட்ட பாத்திரத்தில் மண்ணா இருந்தது. எப்போ மண்ணா கொடுத்தார் ஆண்டவர்? யாத்ராகமத்தில் நம்ம படிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதை இந்த மக்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பொற்கலசத்தில் கொஞ்சம் மன்னாவை வைங்க அப்படின்னு சொல்லி அது காலாகாலமாய் அந்த பெட்டிக்குள்ளே அந்த பொற்கலசத்தில் மண்ணா இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோன் அவருடைய கரத்தில் ஒரு கோல் வச்சிருந்தாது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அதில் பூ வந்தது, அதில் துளிர் வந்தது. அதை எதை குறிக்கிறது? ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை. அதோடு கூட அதில் உடன்படிக்கையின் கற்பலைகள், மோசேக்கு ஆண்டவர் 2 கற்பலைகளை 10 கட்டளைகளை எழுதி கொடுத்த கற்பலைகள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. இதை எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. மன்னா நானே ஜீவ அப்பம் என்கிறதை குறிக்கிறது. நானே உங்களுடைய ஆசாரியர் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரோன் மூலமாக சொல்லுகிற காரியம். அதோடு கூட அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள் அதில் இருக்கிறது. இதை தான் அவங்க சுமந்துட்டு போவாங்க. அந்த கிருபாசனத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆசாரியன் ஒரு ஆட்டையோ ஒரு வெள்ளாட்டுக்குட்டியோ எதையாவது ஒன்று அடித்து அதில் இருக்கிற ரத்தத்தை அவர் என்ன செய்வாராம்? தெளிப்பாரா. அது எதற்கு? பாவ நிவாரண பலிக்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்கான காரியம். அப்போ இந்த தேவனுடைய பெட்டி அல்லது கர்த்தருடைய பெட்டியை சாட்சியின் பெட்டி என்று சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. ஆகையினால இந்த பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார். இதில் தான் நம்முடைய செய்தி தொடங்குது. அதை பாஸ்டர் அந்த செய்தியை கொடுப்பார்கள். நம்ம வீட்டில் வயசானவங்க நான் சொன்னால், வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. நம்ம வீட்டில் நைசாவனில் வைக்கிறதில்ல, நம்ம அவங்கள சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணி அமுச்சு விட்டுறோம். அவங்களுக்கு சில வேளையில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹோமுக்கு அமுச்சிட்றாங்க. வயசானவங்க நம்ம வீட்டில் சொன்னால் அவங்க எப்போதும் ஒரு பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் என்ன இருக்கும்? எழுந்துன்னு சொல்லுப்பா. எது இருக்குதோ இல்லையோ அந்த பெட்டி கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். இந்த பெட்டி உபயோகப்படுத்துகிற சிஸ்டம் எங்கேருந்து வந்ததுன்னா பைபிள்லேருந்து தான் வந்தது. ஹல்லேலூயா. இந்த பெட்டிக்கு முலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் தங்கம் முலாம் பூசுகிறாங்க. நம்ம இதெல்லாம் அந்த சிஸ்டம் ஆப்ரேட்டட் எங்கே நடந்தது, எங்கெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் திருவிவிலியம் தான் அது காரணம். இந்த பெட்டி வேறு ஒன்றும் இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம். இல்லை ஆர்எஸ்என்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பெட்டி எங்கே இறங்குதோ, எங்கே வைக்கிறாங்களோ மக்கள் அங்கே தங்கியிருக்கணும். அங்கே ஒரு கூடாரம் போடணும், ஆசாரிப்பு கூடாரம். அங்கே கூடாரம் போடணும். ஆண்டவர் எப்போ நீங்கள் டென்ட்டு காலி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கூடாரத்தையும் தூக்கணும், இந்த பெட்டியும் தூக்கிட்டு போகணும். இஸ்ரவேல் மக்கள் இப்போ யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனாவில். அந்த யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட இஸ்ரவேலுடைய படைகள் என்ன செய்கிறாங்க, பெட்டி என்ன பண்ணுறான், கற்பலைகளை சுமந்துட்டு முன்னால் போகிறான். இன்றைய வரலும் அந்த சுமக்கிற உத்தியோகத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு அவங்களுக்கு. அது அவங்களுடைய யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அவர்கள் நம்புகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்குதோ
அப்பொழுதெல்லாம் நமக்கு வெற்றி உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? விடுதலை உண்டு. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்குதோ அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு. இதான் நம்ம வாசித்த பகுதியில் எபிரேயர் புஸ்தகம் என்ன பகுதி வாசித்தோம்? 4 கடைசி வசந்த வாசி பார்க்கலாம். 4 கடைசி பகுதி வாசிங்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்க கடவோம். கிருபாசனம் முன்னால வாசிட்டீங்களா? படிச்சு கேள்விப்பட்டீங்களா? தைரியமா இந்த கிருபாசன தண்டையிலே சேரவும், அவ்வளவுதான், சேர கடவோம். ஏன்னா நமக்கு கிருபாதார பலியாக இயேசு பலியானார். அல்லேலூயா. ஒருவர் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டுமானால் கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நிறைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே நினைத்து நிறைவேற்றுவே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நிறைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க அல்லேலூயா. மறவாமல் நினைக்கிற ஆண்டவர். 3 மாதம் 3 மாதம் மிக விசேஷமான மாதம். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், கஷ்டமில்லாமல் இருக்கணும், கருவிலே சுமக்கிற குழந்தை பாக்கியமாக இருக்கணும். பாதுகாப்பு மனிதனுக்கு தேவை. நம்முடைய வீடு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும், நம்முடைய சமூகம் பாதுகாப்பாக இருக்கணும். அன்புக்குரிய உறவுகளே, சொந்தங்களே, ஆண்டவருடைய திருவார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்முடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். உடன்படிக்கையின் தேவன். ஆண்டவருக்கு பேர் என்ன? உங்கள் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறார். நம்ம கூட ஆண்டவர் உடன்படிக்கை முடியார். எத்தனை பேர் திருமணக்கப்பட்டிருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? சில பேர் கையை தூக்க மாட்டேறீங்க, கை காணாமல் போயிட்டு போதுங்க. அப்பமா சரி. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கங்க. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? இனிமே நான் வேறு யாரு கூட போய் சேர மாட்டேன், உம்மை கூட தான் வாழ்வேன். திருமணத்தின் போது நன்மையிலும் தீமையிலும் ஆர்த்தி மட்டும்தான் பின்னால் சொல்லுது. முன்னால் இருக்கிற ஆர்த்தி சொல்லவே மாட்டேன்து. நன்மையில் வினோத் இருக்கிறியாப்பா? என்னப்பா சொன்ன நீ வினோதாப்பா? நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் உடன்படிக்கை நினச்சி பாருங்கள். நீங்கள் கொடுத்த உடன்படிக்கை நினச்சிங்க. உடன்படிக்கையின் தேவன் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். நாம் நிறைவேற்ற முடிக்கிறது யோசிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அல்லேலூயா.
அவர் ஆற்றல் படைத்திருக்க ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய இல்லங்களை அப்படி இல்லமாக இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார். என் வீடு ஆண்டோட வீடாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்னுடைய வீடு அது கர்த்தருடைய வீடாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் அங்கே பிரசன்னராக இருப்பார், கர்த்தர் அங்கே வாசமாக இருப்பார், கர்த்தர் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டவர் நமது தேவனாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 மாத காலம் அளவும் தாவீது ராஜா தன்னுடைய தேசத்துக்கு, தான் வாழ்ந்திருக்கிற பகுதிக்கு, எருசலேமுக்கு, தாவீது நகரமாக எருசலேமுக்கு கொண்டு வர முடியாமல் கர்த்தருக்கு பயந்ததுனால, இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எடுத்துகிட்டு போனால் ஊசாய் ஒருத்தன் செத்தான், எத்தனை பேர் சாவான்னு தெரில, ஏன்னா கர்த்தர் அடிச்சிருவார். பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் என்னுடைய தேசத்துக்கு உடன்படிக்கை பெட்டி நான் கொண்டு வர முடியாது. அந்நிய தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி ஓபேத்தினுடைய வீட்டில் 3 மாத காலம் அவர்கள் வைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 20 வருட காலங்கள் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பெட்டி இழந்தவர்களாக, உடன்படிக்கை பெட்டி தங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தங்களுடைய சமுதாயத்தில் வைக்க முடியாமல் அந்நிய தேசத்தில் விட்டு விட்டார்கள். காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள், ஆண்டவர் விட்டு விலகி போனார்கள். அப்படி அவர்கள் விலகி போனபடினாலே பெலிஸ்தியர்கள் மேல் வெற்றி கொண்டார்கள், ஏதோமியர்கள் அவர்கள் மேல் வெற்றி கொண்டார்கள், பல தேசத்து மக்கள் அவர்கள் சண்டையிட்டு ஜெயித்தார்கள். இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேலர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தான் தன்னுடைய யுத்தங்களை நடத்துகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சேனைகளின் கர்த்தரானவர், அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி திரும்பி பார்க்கலாம், உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சா? 1 விசுவாசி சொல்லுங்க, கற்பலகை. எங்கே கற்பலகை யார் கொடுத்தா? 10 கட்டளைகள், 2 கற்பலை, 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, 10 கற்பலைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? எழுதுறார். தன் சொந்த கைகளினால் ஆண்டவர் எழுதின கற்பலைகள் 2 பொற்பாத்திரம், மன்னா, வானத்து மன்னாவால் ஆண்டவர் போஷித்தார் என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் மக்கள், இது ஒரு சாட்சியின் பெட்டி, இஸ்ரவேல் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரோனின் துளித்த கோல், இந்த 3 சாதனங்களும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைத்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி லேவியர்கள் சுமந்துட்டு சென்று செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கள், ஆண்டவரானவர் யாவே அவர்கள் வழிநடத்தினதை, போஷித்ததை, செய்ததை, அற்புதங்களை, அடையாளங்களை மக்கள் திரும்பி பார்க்க. நல்ல பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? திரும்பி பார்க்கிறேன். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் நல்லா கிடையாது. மக்கள் திரும்ப பார்க்க வேண்டும். இறைவன் எவ்விதமாக அவருடைய வாழ்க்கையை கட்டினார், குடும்பங்களை கட்டினார், எவ்விதமாய் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், எவ்விதமாய் அவர்களை போஷித்தார், எவ்விதமாய் அவர்களை நடத்தி வைத்தார் என்பதை மக்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் அவர்களுக்கு அடையாளமாக வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாத காலம் அளவும் இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத்தின் வீட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. ஓபேத்தின் வீட்டையும் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெற்றிருக்கிறதோ, யார் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிருக்க. அல்லேலூயா. திருமுழுக்கு பெற்றவங்களுக்கெல்லாம் திரும்பி பாருங்க. முன்னால் ஒரு வாழ்க்கை, பின்னால் ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. திருமுழுக்கு எடுக்காதற்கு முன்னால் நமக்கு ஜீவியம், திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்னால் ஒரு ஜீவியம். தேவன் இல்லாதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், வேண்டாதவர்களுக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட பிறகு நாம் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் இறங்கினால் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். எப்போ நீ ஆண்டவருக்கு உடன்படிக்கை பண்டிகை செய்கிறாயோ அப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானவளாக மாறப்பட்டுகிறாய். ஆண்டவருக்கு பிரியமானவளாக ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, திருமுழுக்கு பெறாதவங்க
மூழ்கி ஞானஸ்தான பிறகு மரியாதையை எடுத்துக்கிட்டீங்க, நல்லது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்தவளாக, ஆண்டவருக்கு உகந்தவனாக மாற வேண்டுமானால், ஆண்டவர் பிரிய நம்மேது இருக்க வேண்டுமானால், ஆண்டவரோடு கூட நாம் அக்ரிமெண்ட் போட வேண்டியது அவசியமாக இருக்குது. உடன்படிக்கை, இறைவனுக்கும் மனிதனுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்தார்கள், தேவனுடைய வல்லமையை மக்கள் உணர்ந்தார்கள், தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்தில் நம்ம ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இன்றைய செய்தியினுடைய சாரம்சம், துவக்கம் சொன்ன நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். மனசில் சொல்லுங்க, என் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எத்தனை பேர் என்ன சொல்லுங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, என் வீட்டை ஆண்டவர் கட்டுறாரு, என் வீட்டை ஆண்டவர் காக்கிறாரு, என் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசமுடைய வாழ்க்கை கட்டும். பிரியமானவர்களே, எசேக்கியேலுக்கு விதமாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எழுந்திருந்து வாசிமா. சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. ஆமாம், எல்லாரும் கண்ணை திறங்க. நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியருடையதாக இருப்பதாக. எல்லாரும் இப்போ தான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். எல்லாரும் சொல்லுங்கள், என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னா என் வீட்டிலேருந்து ஒரு புடி அரிசி ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கணும். சகோதரிமார்கள் தான் சொல்கிறாங்க, சகோதரிமார்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. விசுவாச மக்கள் அன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் திருச்சபை உருவான சரித்திரம். கழிப்புடி அரிசி எடுத்து வைப்பாங்களாம், அதை சர்ச்சில் கொண்டு போய் வச்சுருவாங்களாம். அது யாருக்கு போய் சேருன்னு தெரியாது, ஆனால் அந்த மாதம் முழுவதும் அரிசி குறையாதான். எலியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாரிபாத் விதவையை ஆண்டவர் சந்திக்க விரும்புகின்றார். நீ போப்பா அந்த ஊருக்கு, அந்த வீட்டுக்கு போயிட்டு சாரிபாத் விதவை, அந்த விதவை அவளும் அவன் மகனும் சாப்பிட்டு சாகர அளவுக்கு போயிட்டான். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சம் தீரும் வரை ஆசீர்வதித்தார். பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பானையில் எண்ணெயும் மாவும் 6 மாதம் தீரல. ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்தா. ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறத கேட்கல, முதலிடத்தை ஆண்டவர் கொடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் முதல் மரியாதையை, முதல் இடத்தை ஆண்டவர் கொடுத்துரு, மற்ற எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்னால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடையாக கொடுக்கப்படும். எத்தனை கூட? 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதித்து 12 கூடைகள் எடுத்தார், மிச்சம் எடுத்தார். 12 கூடையே மிச்சம் எடுத்து 12 பேருக்கும் ஒரு கூடையாக கொடுத்தாரியா. 5000 பேர்கள் உண்டது போக மீந்த துணிக்கைகள் 12 கூடை எடுத்து கூடை இருந்தாலும் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர் கூட இருந்தால் உங்களுக்கு கூட கிடைக்கும். சொல்லுங்கள் பக்கத்தில். அல்லேலூயா. நான் ஆண்டவர் கூட இருந்தால் எனக்கு ஒரு கூடை கிடைக்கும். நம்புறீங்களா? அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், பரலோகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம். தேவன் பரத்திலிருந்து போஷிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் அல்லேலூயா. இங்கே ரகசியம் என்ன? முதலாவது தேவனுக்கு நீ கொடுப்பாயானால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குலுக்கி அமுக்கி சரிந்து விழும்படி. அது ஏன் மடியில் போடப்படும் சொன்னான்னு தெரியலையா? பாக்கெட்டில் போடப்படும் சொன்னால் கொஞ்சமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியிலே போடப்படும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். அனித்தியமான உலகப் பொருளை கொண்டு, கவனிங்க விசுவாசிகளே, அனித்தியமான உலகப் பொருளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஒரு நல்ல பிரின்சிபல் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ வாங்கணும்னு நினச்சா முதல்ல கொடுக்குறவளா மாறு. உங்கள் வீட்டில் வருமானம் இருக்கணும்னு நினச்சா முதல்ல நீ கொடுக்குறவனா மாறு, கொடுக்குறவளா மாறு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுங்க, முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதனை கொடுத்துரு. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்ய தவறிவிடாதே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறது, எகிப்தியரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார், யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தமாக எதற்காக ஆசீர்வதித்தார்? தூய்மை உள்ளவன், பக்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன், ஆண்டவரை தேடுகிறவன். வேதம் சொல்கிறது 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசித்தோம். ஓபேத்தின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கே எந்த வீட்டிலே உடன்படிக்கை இருக்கிறதோ, ஆண்டவரோடு உடன்பாடு இருக்கிறதோ, ஆண்டவருடைய திருவிவிலியம் திருமறை திருவசனங்கள் இருக்கின்றதோ, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டெடுக்கின்றார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு ஒரு சிந்தை இருந்தது, எண்ணம் இருந்தது. ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை, உமக்கு ஒரு வீட்டை கட்டினப்பா, ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று நற்கிரியை உள்ளவனாக நீ மாறுவாயானால் உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏதாகிலும் பெருக்குமான செய்யப்படுற ஏதாவது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது கொடுங்க வேண்டும் என்றோம். இத்த கூட ஆண்டவர், அத்தை கூட ஆண்டவர், இப்படி கூட ஆண்டவர், அப்படி கூட ஆண்டவர், எப்படி கொடுக்க அவருக்கே தெரியல எப்படி கொடுங்க. எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனை, செயல் திட்டங்கள், நற்செயல்கள், தானங்கள், தர்மங்கள், புண்ணியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுமானால் கொடுக்கிற தெய்வம், கையை தூக்குங்க, கொடுக்கிற தெய்வம், சொல்லுங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு போடுவார். ஏன் கூரையை பிக்கிறாரு? கூரை பிக்காமல் போட்டால் நம்மக்கிட்ட வந்து சேராது, அதனால தான் கூரை பிச்சுறாரு. அவர் கொடுக்கிற இறைவனாக, கொடுக்கிற ஆண்டவராக, கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரமாரே, அன்புக்குரிய விசுவாசியே, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறார்? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், எனக்காக நீ என்ன செய்தார் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் கேட்பார், எனக்கு நீ எவ்வளோப்பா கொடுத்த? இன்றைக்கு நாம் திரும்புவோம், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்கின்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் உன் தெருவில், உன் வீட்டு பக்கத்தில் அக்கத்தில் உன் கூட வேலை செய்ய யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு நேரம் ஆகாரம் கொடு, ஆனால் ஒரு நேரம் காப்பி வாங்கி கொடு. செய்வோமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அரக்க குணம் படைத்த அபாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கருளின கிருபை ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய எண்ணம் படைத்தவனாக வாழ்ந்தார். அதனால தான் உனக்கு ஒரு நித்திய வீட்டை நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் செய்கின்றார். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறோம், 42ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த பகுதியை வாசிக்கணும். லூக்கா 10:42. மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வீட்டில் இடம் கொடுத்தா. அந்த வீட்டில் என்ன இடம் தான்? விருந்தோம்பல். சகோதரி மார்கள் சொல்ல, என் வீட்டில் விருந்து விடா மாறணும். ஹல்லேலூயா. நான் யார் வீட்டுக்கு விருந்துக்கு போகக்கூடாது, யாரும் என் வீட்டுக்கு விருந்து வந்து சாப்பிடக்கூடாது. இந்த நல்ல வீடுகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? சகோதரியே, உன் வீட்டை விருந்தோம்பல் செய்கிற வீடாக மாற்றிவிடு.
உன்னையே அறியாமல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நீ பார்க்க முடியும். யோசித்து பாருங்களேன் ஒரு நிமிஷம். இந்த மாதத்தில் அல்லது இந்த வாரத்தில் உங்கள் சொந்தக்காரர் இல்லாத யாராயும் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு தலை தான் ஆடுது, ரெண்டாவது தலை அடா பொம்மைகளா, சைனா பொம்மைகளா, நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம தான் வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் ஆண்டவரை. என்னுடைய வீடு பிறருக்கு விருந்தோமல் செய்கிற வீடாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராணி அம்மா கூட பாஸ்டர் சொன்னார் ஒரு நாள், ராணி அம்மா எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை, அதனால் சாம்பாரை ரசம் வச்சு அவங்க மீன் குழம்பு வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வீட்டிலே அப்ப திரட்சி உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால், அங்கே உணவு பஞ்சம் பற்றாக்குறைகள் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், சகோதரனே சகோதரியே, மார்த்தாள் மரியாளுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வோம். அவர் ஆண்டவரை எப்போதும் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்தார்கள், ஆண்டவருக்கு உதவி செய்தார்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒருவனுடைய வீட்டை பார்க்கின்றோம். அங்கே மனமாற்றம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, உறவுகள் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எல்லாரும் எழுந்துக்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை ஆசை என்ன ஆசை? பேராசை. சொல்லுங்கள் பேராசை. எல்லாரும் சொல்லுங்கள் பேராசை. ஆனால் ஆசை வேணுமா வேணாவா? ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் துட்டு இருந்தால் வாங்கலாம். ஆனால் உங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவா? பெற்றோர்களை வாங்க முடியாது சொன்னாங்க. ஒருவேளை அவர் பாடினது ஏதோ பாடல் வழியாக பாடிக்கலாம். ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் நாம் வாங்கலாம். காசு இருந்தால், பணம் இருந்தால், பொருள் இருந்தால், நகை இருந்தால். இயேசு வாங்க முடியுமா? வாங்க முடியாது ஐயா. இன்றைக்கி இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயு ஆசைப்பட்டான். விசுவாசிகளே, ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசை உனக்கு இருக்குதா? பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. பிலிப்பினிடத்திலே வந்து மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் எங்கே இருக்கிறார்? நரிகளுக்கு குழிகளும் பட்சிகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இடம் சாய்க்க இடமில்லை. அவர் எங்கேப்பா பாப்பா? அவர் நாடோடிப்பா. ஆனால் நீங்களும் நானும் வீடு மேல் வீடு, மாடி மேல் மாடி, கார் மேல் காரு, நகை மேல் நகை, புடவை மேலே போக, நாம் எதையெல்லாம் அதிகமாக வாங்குகிறோமோ அதுவே ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. நம்முடைய ஆசைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எதெல்லாம் அலைமோதுகின்றதோ பொருளாசையும் விக்கிரக ஆராதனையே. சொல்லுங்க பார்க்கலாம், பொருளாசையும் விக்கிரக ஆராதனையே. சகேவின் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் இயேசுவின் மீது அவன் ஆசைப்பட்டான். உங்கள் ஆசை இப்போ யார் மேல் இருக்குது? உங்கள் பாசம், ஆசாபாசம் யார் மீது இருக்கிறது? எதின் மீது இருக்கின்றது? இன்றைக்கு ஒரு திருத்தத்தை நாம் இவ்விதமாக யோசிப்போம். ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்களாக மாறின ஆண்டவரே, என் எண்ணமெல்லாம் நீங்களாக மாறின ஆண்டவரே, என் யோசனையெல்லாம் நீங்களாக மாறின ஆண்டவரே. ஒரு 4-5 வீடுகளை பார்த்தேன். சகேவின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். மார்த்தாள் வீட்டை இழப்பை, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். சொல்லுங்கள், ஓபேத்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அங்கே தேவனுக்கு உடன்படிக்கிறது. தேவனை அறியாதவன், யூத குலத்தை சேராதவன், கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாரன் வழிபட்டவன். ஆனால் ஆண்டோடைய உடன்படிக்கை பெற்று வந்தபோது பயபக்திக்குரியவனாக மாறிவிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சாரிபாத்தின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வீட்டு தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உன்கிட்ட உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. எல்லாம் கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானம் இருக்கணும் ஐயா. என் வீட்டில் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் வீடுகள் ஆண்டவரே உங்களுடைய சுகம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வாங்குகிற சம்பளம்
நரிவி ஹாஸ்பிட்டலுக்கோ சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடாது ஆண்டவரே. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாக்கின ஆண்டவரே. பலவீனங்கள் மாறின ஆண்டவரே, சுகவீனங்கள் மாறின ஆண்டவரே. சொல்லுங்கள் அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. நீரே எல் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க. எனக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எனக்கு பிரியமா நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. என் கணவருக்கு பிரியமா நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. என் மனைவிக்கு பிரியமா, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஆசீர்வதியும். யோபையும் ஆசீர்வதித்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் இழந்தானோ இரட்டிப்பாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு உதவித்தான், கர்த்தர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொன்னார். கையை தட்டி கதை சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கைகளை தட்டி கதை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் சொன்ன சங்கதிகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? ஆண்டவர் தங்கும் வீடா இருக்கிறதா? நம்முடைய உள்ளம் ஆண்டவர் தங்கும் இல்லமாய் மாறி இருக்கிறதா? தாழ்த்திய பொடுப்போம். தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுவதாக, தெய்வ வல்லமை உங்களை ஆட்கொள்வதாக. நல்ல பிதாவே, நாங்கள் அன்றோடுமை துதிக்கின்றோம். இந்த ஊழியக்காரனா நம்முடைய மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு மகனாயிருக்கானே என்று பொழுந்து தள்ளிய ஆண்டவர் எங்கள் வீடுகளிலே உமக்கு சொந்தமானதாய் மாறுவதாக. எங்கள் பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் வீடுகளிலே அருமையான பொருட்கள் உண்டாயிருக்கட்டும் சாமி. எங்கள் வீடுகள் உமக்கு உகந்த ஆண்டவரே ஜெப வீடாக மாறட்டும் சாமி. உம்முடைய ஐக்கியம் நிறைந்த வீடுகளாக மாறட்டும் சாமி. உம்முடைய குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியனுடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.
அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் சுகமும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.